ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியாக அப்படி தொட்டாலே பூ போல் உடையிற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம 1.5 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கணும். கார அரிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை, இந்த மாதிரி உடச்ச கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த 1.5 கிலோ இட்லி அரிசி, அதாவது கார அரிசி சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்து ஊற வச்சு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு திக்காக அரைக்கணும்னா, கையில் இப்படி எடுத்தோம்னா அந்த மாவு வந்து கீழே விழவே கூடாது. அப்படியே நம்ம கையிலேயே ஒட்டிகிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது பாருங்கள், நான் ஆட்டினா கூட இந்த மாவு ஆடவே இல்லை. எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்படி நான் கீழே தான் நான் கையை பிடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் அது கீழே ட்ராப் விழவே இல்லை. அந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அது கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 25 கிராம் அளவுக்கு ஓமம் நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். ஓமம்ல வந்து கொஞ்சம் கல் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதனால் கழுவி அதுக்கப்புறமேட்டு ஓமத்தை சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். அப்புறம் அந்த 1/2 கிலோ உடச்ச கடலை சொன்னேன்ல, அதை வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு 100 ml அளவுக்கு டால்டா தேவை. இது டோட்டலாக 2 கிலோ, 1.5 கிலோ அரிசி, 1/2 கிலோ கடலை. இதுக்கு வந்து 100 ml அளவுக்கு டால்டா, 25 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு, அதையும் நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். எள்ளுலையும் டஸ்ட்டு கல்லெல்லாம் இருக்கும், அதனால் கழுவி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து டால்டா யூஸ் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதாவது வனஸ்பதி. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக நம்மளுக்கு இருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த அரிசி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு சுடுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. அரிசி மாவில் கூட முறுக்கு சுடலாம், ஆனால் இந்த அளவுக்கு எந்த முறுக்குமே டேஸ்ட்டாக இருக்காது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு இன்றைக்கி நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஏன்னா முறுக்கு வந்து நல்ல கலராக இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் தனி மிளகாய்த்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நல்லா கலக்கணும். தண்ணி ஒரு துளி கூட சேர்க்கவே கூடாது. நம்ம அரிசி மாவு ஆட்டினத்துல இருந்த ஈரப்பதம் மட்டும்தான், வேறு எந்த தண்ணியுமே இதில் சேர்க்கவே கூடாது. நல்லா திக்காக கலந்துக்கோங்க. கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டால்டா சேர்த்து கலந்துக்கலாம். ஒரே அடியாக டால்டா சேர்க்க வேண்டாம், அதாவது வனஸ்பதி. நல்லா கையை விட்டு கெட்டி இல்லாமல் கம்ப்ளீட்டாக நல்லா கலந்துக்கணும். வனஸ்பதி வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, இதுவும் நல்லது தான். ஆனால் ஓவராக எடுத்துக்க வேணாம். இந்த முறுக்கு சுடுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வனஸ்பதி யூஸ் பண்ணுவோம், வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் அது வந்து சின்ன பாத்திரமாக இருக்கங்காட்டியும் நல்லா அகலமான ஒரு பேஷன் எடுத்து நாங்கள் மாவு பிரட்டிகிட்ருக்கோம். எங்கள் பெரிய ஃபேமிலியாக சேர்ந்து இந்த முறுக்கை நாங்கள் சுட்டோம். இது நல்லா பெனஞ்சு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது பெனஞ்சிட்டு இருக்கப்பவே நம்ம சைடில் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ அதில் இருக்க எண்ணெயை எடுத்து ஒரு 10 ml அளவுக்கு நம்ம பெனஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதில் சேர்த்து இந்த எண்ணெயும் சேர்த்து பெனஞ்சிங்கன்னா முறுக்கு இன்னும் ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக வரும். இந்த டிப் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல, பட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதேமாரி வடை சுடுறப்பையும் அந்த எண்ணெய் எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றி சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். முறுக்கு புளியில் வந்துட்டு நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டக்கரண்டிக்கு பின்னாடி மாவு புளியெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கங்காட்டியும் அப்படியே கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் ஒரு 2-3 அடசல் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே பழக்கமாயிரும். எண்ணெயில் போட்டோடனே வெள்ளை கலரில் இந்த மாதிரி பாருங்கள் பபுளாக வரும். அது அடங்கினாட்டி முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். எங்கள் பெரிய ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் முறுக்கு சுட்டுட்ருக்கோம், நீங்களே பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அழுத்துறதுக்கு நீ கொஞ்சம் அழுத்து, நான் கொஞ்சம் அழுத்து, முடியலன்னு எங்கள் அம்மா வந்து சல்லுன்னு அழுத்தி விட்டாங்க. இது வந்து வேறு நாசிலில் போட்டோம், அதனால சூப்பராக வந்துருந்துச்சு. நாசில் நிறையா இருக்கும், நம்ம மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் முறுக்கு வெந்துட்டுருக்கு. இந்த பபுள் அடங்கினோடனே பாருங்கள் அடங்கிருச்சு. இப்போ வந்து முறுக்கு எடுத்து வெளியே வச்சிடலாம். முறுக்கு வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் மெத்தடு, ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். அந்த பபுள் அடங்குனுச்சுன்னா முறுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு முறுக்காக இந்த மாதிரி குட்டியாக கம்பி இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ரொம்பவே எம்மியான டேஸ்டியான நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் முறுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, கையில் எண்ணெய் ஒட்டாது. அதேமாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க எந்த அளவுக்கு இது கிரிஸ்பியா தொட்டாலும் எப்படி உடையுதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இன்னும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. இதே மாரியே நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மோனி மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.